திருத்துறைப்பூண்டிலேருந்து நான் லடாக் ட்ரிப்பு போகிறேன். ஜேபி அண்ணன் ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லி ஃபஸ்ட்டு எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு ஹாட் த்ரெட்டில் இருக்கேன். அப்புறம் எனர்ஜிக்காக நான் அப்பைக்கு எனக்கு மயக்கம் வேற ஒரு மண் எடுத்துகிட்டு வர போகிறேன். செய்வன பண்ண திருத்துறைப்பூண்டி டு லடாக் அப்படின்னு பிளான் போட்டோம். அதுக்கப்புறம் திருத்துறைப்பூண்டிலேருந்து நம்ம வீட்டு பார்த்தீங்கன்னா குட்டி வீடா, இவ்வளோ ஜாமத்தி உள்ள வைக்க முடியாது. ஒன்றுமே சொல்லாமல் நான் போட்டு வரேன் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கெட் இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன் ரொம்ப 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 தேங்க்ஸ். நான் குழந்தையா அதனால பேபி சோப் வாங்கியிருக்கேன். நம்ம அம்மாட்ட காலில் கையில் உளுந்து எப்படி எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம விளாகில் பார்த்தீங்கன்னா இனிமேல் டெய்லி வீடியோ வர ஆரம்பிச்சிடும். நம்ம அம்மாட்ட காலில் கையில் உளுந்து எப்படி நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ லடாக் ட்ரிப்பு கிளம்பிட்டோம். இன்றைக்கி நைட்டு தான் நம்ம போகிறோம். நானும் ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா முடியாது அப்படி இப்படின்னு அழுதாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஃபைனலி இப்போ நைட்டு கிளம்பிடுவோம். இங்கேருந்து கிட்டத்தட்ட நாங்கள் இப்போ K2K இங்கேருந்து திருத்துறைப்பூண்டி டு லடாக் அப்படின்னு பிளான் போட்டோம். அதுக்கப்புறம் திருத்துறைப்பூண்டிலேருந்து தூத்துக்குடி அப்புறம் கன்னியாகுமரி போயிடுறது. கன்னியாகுமரிலேருந்து நேராக அப்படியே காஷ்மீர் லடாக் போக வேண்டியதான். நான் போக போக எல்லாம் சொல்கிறேன். மொத்தம் 5000 கிலோமீட்டரோ என்னமோ சம்திங் வந்திருக்கு. நான் இந்த வீடியோ என்னன்னு தெரிஞ்சிங்கன்னா அதுக்குள்ளே பர்ச்சேசிங் லடாக் போனால் என்னென்ன வேணும் அப்படின்றத எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய பேர்கிட்ட சஜஷன் கேட்டு நான் கொஞ்சம் பொருள் வாங்கி வச்சுருக்கேன். அதெல்லாம் உங்கள்கிட்ட காமிக்கலாம். நீங்களும் ஃப்யூச்சர் லடாக் போகிற மாட்டேன் இருந்தால் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் முடிஞ்ச அளவுக்கு ஃபன்னாக எதிர்பார்த்து கொண்டுட்டு போகிறேன் கண்டென்ட்டை. அம்மா இல்லாதான் ஒரு குறையாக இருக்கும். நம்ம போயிட்டு வந்து அம்மாவோட விளாக் பண்ணலாம். இப்போ யார் யார் போகிறோம் அப்படின்னா திருத்துறைப்பூண்டிலேருந்து நானும் இன்னொரு அண்ணனும் போகிறோம். அது மட்டும் தான் சொல்ல போக வேண்டியது. நான் அதெல்லாம் விளாகில் சொல்கிறேன். சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஏன்னா இனிமேல் டெய்லியும் வீடியோ வர ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் டெய்லியும் வீடியோ பார்க்கலாம். இப்போ வாங்க நான் உங்களுக்கு என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம வீட்டுக்குள்ளே வைக்க முடியாது, நிறைய திங்ஸ் இருக்கனால நம்ம வீட்டில் வைக்க முடியாதனால நான் எங்கள் அண்ணன் வீட்டில் வச்சு அதை உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன் என்னென்ன அப்படின்றது. நம்ம வீட்டு பார்த்தீங்கன்னா குட்டி வீடா, இவ்வளோ ஜாமத்தி உள்ளே வைக்க முடியாது. அதனால எங்கள் அண்ணன்ட்ட பர்மிஷன் கிட்டே எங்கள் அண்ணன் வீட்டில் வச்சு நான் எடுக்கிறேன். அது அண்ணன் ஹாட் த்ராட்டில் இல்லை, இங்கே பெரியம்மா வீட்டு பையன் வீட்டில். இங்கே இப்போ என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் திங்ஸு, இதெல்லாம் பிஸ்கட்லாம் நீங்கள் நான் சும்மா இங்கே நான் எடுத்துக்கிறேன். எங்கள் அம்மா அப்படியே கிட்ட வராங்க எவ்வளோ. இது பிஸ்கட்டு, இது பார்த்தீங்கன்னா சிப்ஸு, இதெல்லாம் வயிற்று எனக்கு சாப்பாடு ரொம்ப வலிக்கும். எனக்கு அதுக்குன்னா ஸ்டொமக்கில் ஏதோ அல்சர் என்னமோ இருக்கா, அதனால வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கோம். தீப்பெட்டி எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவும் ஒரு எமர்ஜென்சியாக தான். அதுக்கப்புறம் இது மட்டும் நட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ட்ராவல் அப்போ. பாதாம், பிஸ்தா அதெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது சோப்பு, ஷாம்பு இதெல்லாம் லூஸில் வாங்கியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா சர்ஃப் பாக்கெட். நம்ம துவைக்கே தெரியாது, என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. எங்கள் அம்மா தான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன். இது மட்டும் சங்கெல்லாம் லேலாம் போயிட்டோம்னா கால் கை பூத்துக்கிட்டே இருக்குமா, அதனால் என்ன மட்டும் ஒன்று இது 10வது எப்படி இருந்தாலும் இதாகும். அதுக்கப்புறம் ப்ரெட்டு ஒரு 2 பாக்கெட். ஏன்னா வயிற்று சின்ன டக்குன்னு ஹோட்டல் எதுவும் இல்லைன்னா இதை எடுத்து ஜாம் வச்சு நக்கிக்கலாம். ஆமாம், ஜாமீன் இந்த இருக்குது ஜாமீன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல, இந்த ஜாமம்லாம் மல்லிகை ஜாமான் என்னென்ன வேணும் அப்படின்றது. இதெல்லாம் எங்கள் வீட்டில் இல்லை, அதனால நான் இதெல்லாம் வாங்கிட்டு போகிறேன். அதுக்கப்புறம் இந்த டப்பா, இருக்கிற இந்த டப்பாலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மெயின் சிட்டி என்னென்ன மெயின் சிட்டி போகிறோமோ அந்த சிட்டிலேருந்து மண் எடுத்துகிட்டு வர போகிறேன். செய்வன பண்ண இடம் பண்ணி கேட்டிங்கன்னா செய்வன பண்ண இல்லை, ஒரு மெமரிஸ்க்காக இதெல்லாம் எடுத்துகிட்டு வரேன். அதுக்கப்புறம் உடம்புக்கு நார்மலாக உடம்பு தேய்ச்சி குளிக்கிறதுக்கு நான் குழந்தையா, அதனால பேபி சோப் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு நைஃப் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதோ எமர்ஜென்சிக்காக ஒரு சேஃப்டிக்காக வாங்கியிருக்கேன். கயிறும் ஒரு சேஃப்டிக்காக தான், பேக் கட்டுறது ஏதாச்சும் ஒரு இதுக்காக கயிறு கண்டிப்பாக தேவைப்படும் இந்த ட்ராவல் டைத்தில். அப்புறம் ஒரு எம்ஐ பவர் பேங்க் ஒன்று. இது நான் முன்னாடி ட்ரிப்புக்காக வாங்கினா இப்போ தான் யூஸ் பண்ணி எங்கள் அம்மா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ தான் என் கைக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் இதில் கோபுர ஆக்சசரிஸ்லாம் இருக்குது, பேட்ரி இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஜேபி அண்ணன் ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோவில். ஜேபி அண்ணனுக்கு, ஜேபி சபரி அந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் ஒரு 2 டைம் தான் ஃபோன்லேயே பேசியிருப்பேன். அந்த அண்ணன் எந்த நம்பிக்கையில் போட்டாங்கன்னே தெரியல. ஒரு வார்த்தைக்காக நான் ஜாக்கெட் மட்டும்தான் கேட்டேன். அந்த அண்ணன் 60,000 360 போட்டு விட்டாங்க. ஒரு பேண்ட்டு எல்லாம் புதுசு, ஜாக்கெட் எல்லாமே புதுசு, இதெல்லாம் புதுசு. எந்த நம்பிக்கையில் போட்டு விட்டாங்கன்னே தெரியல. அவ்வளோ ஒரு நம்பிக்கை தம்பி மேலே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நம்மளோட பழைய ஐஃபோனு. எதுக்குறாருன்னா ஸ்டோரேஜ் நம்ம 16 Pro Max யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகிட்டுனா இதில் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனு பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஓடிட்டு இருக்காது மேப் பார்க்கறதுக்கு. இது சும்மா கிளாஸ் எங்கள் அம்மா விட்டாங்க ஒரு பாஸ்ட்டுக்கு. இது பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற மைக்கு. நான் 3 அடாப்டர் சார்ஜர் எடுத்துகிட்டு போயிருக்கேன். எப்படியா இருந்தாலும் 3 பத்தாது எனக்கு எப்படியா இருந்தாலும். அதுக்கப்புறம் அதுக்காக தான் நான் இந்த பெட்ரோல் பங்க்லாம் ஸ்டே பண்ணுறப்ப ஒரு சுவிட்ச் போர்டு தான் கொடுப்பாங்களா, அதனால இது சொருவி நம்ம எத்தனை சுவிட்ச் வேணாலும் சார்ஜர் வேணாலும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பைக்கு கிளீனிங் இதெல்லாம் இது பார்த்தீங்கன்னா டூல்ஸ் கொஞ்சம் தான் எடுத்துகிட்டு போயிருக்கேன். அந்த அண்ணன் என்னோட வர்ற அண்ணன் ரைடர் எடுத்துகிட்டு வருவாங்க மற்ற டூல்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் எனர்ஜிக்காக நான் அப்பைக்கு எனக்கு மயக்கம் வேற ஒரு வேர்த்துச்சு அப்படின்னா அதனால நாங்கள் எனர்ஜி இது கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் டேப்லெட்ஸு, இதெல்லாம் மெடிக்கிட்டு, இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சொல்லி வாங்கிட்டு போயிடணும். ஃபீவரு, ஜுரம், சளி எல்லாத்துக்குமே வாங்கிட்டு போயிடணும். நிவாரணம் என்ன பேர் தெரில,
இது ஹெல்மெட் கிளீனரு. அதுக்கப்புறம் இதெல்லாம் கோப்ரோ ஆக்சசரிஸ், நம்ம கேமராவோட ஆக்சசரிஸ். மெயினாக நம்ம யூடியூப்ல டெய்லி வீடியோ போடணும்னு சொல்லிட்டு தான் இவ்வளோத்தையும் வாங்கியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா பர்ஸு, இது பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய் சம்திங் வந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ஸு, பவர் பேங்க், இதெல்லாம் முக்கியமான திங்ஸு, மணி, இதெல்லாம் இதில் சேஃப்டிக்காக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு எத்தனை செட்டு, ஒரு 7 சாக்ஸ் வச்சுருக்கேன். சாக்ஸ்னா போட்டுக்கிற சாக்ஸ் 7 வச்சுருக்கேன். ஒரு 8 பேண்ட்டு, என்ன வெறும் பிளாக் பேண்ட் தான், 4 பிளாக் பேண்ட் இதில் துவைச்சாரு கிடக்கு. ஒரு 6-7 ஸ்கூடி, ஒரு 4 டிஷர்ட்டு, இது காலுக்கு போகிற சாக்ஸ் ஒரு 3 செட்டு வச்சுருக்கேன். இது இப்போ துண்டு, எங்கள் அம்மா துண்டு எதுக்குலாம் எடுத்து வச்சாங்கன்னு தெரியல. ஆனால் நான் எங்கள் அம்மாவோட நைட்டியில் தான் தொடப்பேன். இப்போயும் சரி, சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மாவோட நைட்டியில் தான் தொடச்சிட்டு இருக்கேன். அது ஒரு அம்மாவோட எமோஷனலுக்காக. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ஷீட்டு, இது கைக்கு போடுற ஹேண்ட் க்ளவுஸ், இதெல்லாம் 2 செட்டு சட்டை எடுத்து வச்சுருக்கேன். எதுக்குடா சட்டை அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுக்கு ஒரு எமர்ஜென்சிக்காக சட்டை. அதை கட்டுங்க. இதுதான் ரைடிங் ஜாக்கெட்டு, ரைடிங் பேண்ட், டிஎஸ்டியோடது. இது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சபரி அண்ணனோடது, நம்மளோடது கிடையாது. அண்ணன் கேட்ட உடனே அடுத்த செகண்டே ஒன்றுமே சொல்லாமல் நான் போட்டு வரேன் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கெட் இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், ரொம்ப 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 தேங்க்ஸு. அதுக்கப்புறம் நைட்டு போயிட்டு எங்கள் அண்ணன் பெரிய அண்ணன் பார்த்தீங்கன்னா ஷூ வாங்கி கொடுத்தான், அது எனக்கு ஃப்ரீ வாங்கி கொடுத்தான். அதுக்கப்புறம் இந்த பேக்கில் இதெல்லாம் 10 தான் தெரியல. அதுக்கப்புறம் நம்மளோட கேமரா கோப்ரோ 12, இது எம்டி ஹெல்மெட்டு, இது ஆக்சர் எடுத்துகிட்டு போகலாம், ஏஜிவி எடுத்துகிட்டு போகலான்னு பிளான் போட்டேன். ஏஜிவி எடுத்துகிட்டு போனால் சேஃப்டி இல்லை, டக்குனு உடனே எடுத்துகிட்டு வந்துட்டேன் என்னன்றது. அதனால எம்டி எடுத்துகிட்டு போகிறோம். இதான் ஓவரால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வாங்கிட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சதை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நான் சிம் கார்டு வாங்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆக்சசரிஸ் மட்டும் இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி முக்காசு வாங்கிட்டேன்னா. இதெல்லாம் உங்களுக்கு லடாக் ட்ரிப்பு போகிறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்துடும். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஃபைனலி ரொம்ப நாள் எல்லா பசங்களுக்குமே இது மிகப்பெரிய ட்ரீமாக இருக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா இப்போ சக்ஸஸ் ஆகிடுச்சு. நம்ம எதில் போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒயிட்டு மாயாவில் தான் போகிறோம். எங்கள் அம்மா தான் ஒரே அழுவையாக இருக்குது, டெய்லி அழுதுகிட்டு இருக்காங்க. எதுக்கு அழுகுறாங்கன்னே தெரியல, சொன்னதுலேருந்து ஒரே அழுவை. இருந்தாலும் இந்த லடாக் ட்ரிப்பை அழுவக்கூடாது, இந்த லடாக் ட்ரிப்பை பார்த்து சேஃபாக பத்திரமா பண்ணிட்டு வரோன்னு நம்பிக்கிறேன். எனக்காக நிறைய பேர் நீங்கள் எதுவுமே எனக்கு பண்ண வேணாம், நீங்கள் மணி சம்மந்தம் எதுவுமே எனக்கு பண்ண வேணாம், எனக்காக ப்ரேயர் மட்டும் பண்ணீங்க. நான் பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும், மறுபடியும் உங்களுக்கு டெய்லி வீடியோ கொடுக்கணும், எந்த விதமான இதுவும் நடக்கக்கூடாது அப்படின்றத நான் வேண்டிக்கிறேன். நடக்கக்கூடாதுன்னு தான் வேண்டிக்கிறேன். அதனால் நம்ம பார்த்திங்கன்னா இப்போ கிளம்பிடுவோம். நைட்டு காலையில் பார்த்திங்கன்னா 4-5 மணிக்கு கிளம்பிடுவோம். இங்கேருந்து நேராக திருத்துறைப்பூண்டி. ஃபஸ்ட்டு எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு ஹார்ட் த்ரெட்டில் இருக்காங்களே எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு, அதுக்கப்புறம் நான் எங்கள் அண்ணன் எங்கள் அக்காட்டெல்லாம் சொல்லிவிட்டு அம்மாட்ட பூஜை வாங்கிட்டு நம்ம அப்படியே நம்ம நேராக திருத்துறைப்பூண்டி போயிட்டு திருத்துறைப்பூண்டிலேருந்து நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், பிள்ளைங்க நாள் வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மீண்டும் சொல்கிறேன், எல்லோரும் ஸ்டோரி எல்லாமே வச்சுடுங்க. நான் ஒரு திருத்துறைப்பூண்டிலேருந்து நான் லடாக் ட்ரிப்பு போகிறேன். பார்ப்போம் இந்த ஜர்னி எப்படி இருக்குது அப்படின்றத. லவ் யூ ஆல். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. பை பை.